guys, welcome to our channel Literature Insight. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்மரி The Duchess of Malfi, author name John Webster. இந்த பிளேயுடைய ஃபுல் டைட்டில் The Tragedy of the Duchess of Malfi. அரௌண்ட் 1612 to 1613ல எழுதப்பட்டிருக்கு. 1614ல ஃபர்ஸ்ட் டைம் பெர்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு பை த கிங்ஸ் மென். 1623ல பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை பேஸாக வச்சு எழுதப்பட்டது தான் இந்த பிளே. என்னன்னா, டச்சஸ் ஆஃப் அமால்ஃபி, அவங்களுடைய நேம் ஜியோவனா டி அரகோனா. இவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய கொஞ்சம் லோ சொசைட்டியில் இருக்கிறவரை செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இதை பேஸாக வச்சு தான் இந்த ஸ்டோரியை எழுதியிருக்காரு ஜான் வெப்ஸ்டர். இது ஒரு ஜாக்கோபியன் ரிவெஞ்ச் ட்ராஜடி. இப்போ இந்த பிளேயுடைய மெயின் கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கவங்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கேரக்டர்ஸ்: த டச்சஸ். இவங்க ஒரு பிரேவ் யங் உமன். பிளே ஓப்பன் ஆகும் போதே இவங்களை விடோவாக தான் காட்டுறாங்க. இவங்களுக்கு 2 பிரதர்ஸ் இருக்காங்க. அவங்க 2 பேரும் இந்த விடோ வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஒன்று ஃபேமிலி நேம் கெட்டு போயிடும், இன்னொன்று இவங்களுக்கு ஹஸ்பண்ட் குழந்தைங்க யாரும் கிடையாது. இப்படி இருந்தாதான் இவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இவங்களோட பிரதர்ஸ்க்கு வரும் இல்லையா. ஸோ இந்த ரீசன்னால அவங்க சிஸ்டரை நீ வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு ரொம்ப கண்டிப்பா இருப்பாங்க. பட் இந்த டச்சஸ் அவங்களுக்கு கீழே வேலை செய்யற ஸ்டீவர்டை சீக்ரெட்டா கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஆண்டனியோ, இவரு தான் அந்த ஸ்டீவர்ட். ஸ்டீவர்ட் அப்படின்னா ஒரு மேனேஜர் மாதிரி, ஃபினான்ஸ், சர்வெண்ட்ஸ், டெய்லி மேனேஜ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு. ரொம்ப ஆனஸ்ட் அண்ட் லாயலான பர்சன். இவரை தான் டச்சஸ் சீக்ரெட்டா மேரேஜ் பண்ணிப்பாங்க. ஃபர்டினண்ட், டச்சஸ் உடைய ட்வின் பிரதர். இவரு டியூக்கா இருப்பாரு, ரொம்ப வைலண்டான பர்சன். இந்த பிளேல இவரு மேட் ஆயிடுவாரு. தி கார்டினல், இவரு தான் டச்சஸ் உடைய எல்டர் பிரதர். ஃபர்டினண்ட் ட்வின் பிரதர், இவரு தான் எல்டர் பிரதர். கார்டினல் அப்படின்னா ரோமன் கேத்தலிக் சர்ச்ல ஒரு பவர்ஃபுல் ஹை ரேங்க்ல இருப்பாரு. இவர் ஒரு கரப்ட் அண்ட் கன்னிங்கான பர்சன். பொசோலோ, இவர் ஒரு கொலை குற்றவாளி, ஜெயில இருந்துட்டு வந்திருப்பாரு. இவரு தான் டச்சஸ் உடைய பிரதர்ஸ் அவங்களை கண்காணிக்கிறதுக்காக ஸ்பையா அவங்க பிளேஸ்ல விட்டுட்டு போயிருப்பாங்க. கேரியோலா, டச்சஸ் உடைய மெய்ட். டீலியோ, ஆண்டனியோட லாயல் அண்ட் ட்ரூ ஃப்ரெண்ட். ஜூலியா, தி கார்டினல் இருக்கார் இல்லையா, அவருடைய மிஸ்ட்ரஸ். கார்டினல்ஸ் ஆக்சுவலி மேரேஜ் பண்ணிக்க கூடாது ரோமன் கேத்தலிக்ல, பட் இவருக்கு ஒரு மிஸ்ட்ரஸ் இருப்பா, அவ பேரு தான் ஜூலியா. நவ் லெட்ஸ் கெட் இன்டு தி சம்மரி. இந்த ஸ்டோரியுடைய செட்டிங் என்னன்னா, இட்டாலியில அமால்ஃபி அப்படிங்கிற பிளேஸ்ல டச்சஸ் உடைய பேலஸ்ல நடக்குது. ஃபர்ஸ்ட் நமக்கு ஆண்டனியோவை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவர் அந்த பேலஸ்ல ஸ்டீவர்டா இருக்காரு. அப்பதான் பிரான்ஸ்க்கு போயிட்டு வந்திருக்காரு. தன்னுடைய ஃப்ரெண்ட் டீலியோ கிட்ட பிரான்ஸை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருப்பாரு. இட்டாலியன் கோர்ட் ரொம்ப கரப்டடா இருக்கு, பட் பிரெஞ்ச் கோர்ட் அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல பொசோலோ வராரு. இவர் ஒரு கொலை குற்றவாளி, ஜெயில இருந்து வந்திருப்பாரு. இதுக்கு முன்னாடி கார்டினல் கிட்ட தான் வேலை செஞ்சிருப்பாரு. இப்ப கார்டினல் பொசோலோவை இந்த பேலஸ்க்கு அனுப்பியிருக்காரு, ஏதாவது வேலை போட்டு கொடுக்கும்படியாக இங்க அனுப்பியிருக்காரு. அடுத்ததா ஃபர்டினாண்டை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவரு டியூக் ஆஃப் கேலப்ரியோ. இப்போ ஆண்டனியோ டீலியோ கிட்ட சொல்றான், இந்த பிரதர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஃபர்டினண்ட் அண்ட் கார்டினல், இவங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க எல்லாம் கிடையாது, மோசமானவங்க தான். பட் நம்மளுடைய டச்சஸ் ரொம்ப நல்லவங்க, அழகானவங்க, அமைதியானவங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கான். டச்சஸ் உடைய பிரதர்ஸ் ஃபர்டினண்ட் அண்ட் கார்டினல் 2 பேரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, டச்சஸ் விடோ இல்லையா, ஸோ அவங்க இன்னொரு மேரேஜ் பண்ணிக்க கூடாது. அப்படி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னா சொசைட்டில அந்த ஃபேமிலியுடைய பேர் கெட்டு போயிடும். இன்னொன்று இவங்க மேரேஜ் பண்ணிக்காம இருந்தாதான் இவங்களுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் பிரதர்ஸ் உடைய ஃபேமிலிக்கு போய் சேரும். இப்போ ஃபர்டினண்ட் பொசோலோவா அந்த பேலஸ்லயே ஒரு வேலைக்கு வச்சுக்க ரெக்கமெண்ட் பண்றாரு. அண்ட் பொசோலோவா அவங்க ஸ்பையாவும் இருக்க வைக்கிறாரு. டச்சஸ் உடைய நடவடிக்கைகள்லாம் கண்காணிச்சு எங்க கிட்ட சொல்லு அப்படின்னு. இது பொசோலோக்கு பிடிக்கல, பட் ஃபர்டினண்ட் தான் இப்ப ரெக்கமெண்ட் பண்றாரு. ஃபர்டினண்ட் ஒரு டியூக் சொன்னா நம்ம ஒபே பண்ணணும் இல்லையா, அதனால பொசோலோவும் அதுக்கு ஓகே சொல்லுறாரு. இப்போ இந்த 2 பிரதர்ஸும் டச்சஸ் கிட்ட போயிட்டு, நீ ரீமேரேஜ் பண்ணிக்க கூடாது, அப்படி பண்ணிக்கிட்டேன்னா நம்ம ஃபேமிலிக்கு களங்கம் ஆயிடும், நீ அந்த மாதிரி காரியம் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு போறாங்க. அவங்க கிட்ட டச்சஸ் ஓகே நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. பட் அவங்க போனதுக்கு அப்புறம் டச்சஸ் உடைய மெய்ட் கேரியோலா கிட்ட நான் கண்டிப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆண்டனியோவை ரொம்ப பிடிச்சு போயிட்டு ஆண்டனியோவுக்கு இவங்களே ப்ரொபோஸ் பண்றாங்க. ஆண்டனியோவும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ரொம்ப சீக்ரெட்டா இவங்க 2 பேருடைய மேரேஜ் நடக்குது, அவங்க அண்ணனுங்களுக்கு தெரியாம. ஏன்னா அந்த இடத்துல அவங்க அண்ணன் கிடையாது. கார்டினல் ரோம்ல இருக்காரு, ஃபர்டினண்ட் டியூக் இல்லையா, கேலப்ரியோட டியூக், அதனால அவர் அங்க இருக்காரு. ஸோ அண்ணனுங்களுக்கு தெரியாம ரொம்ப சீக்ரெட்டா இந்த மேரேஜ் அவங்களுடைய
மெய்டு கேரியோலா முன்னாடி ஒரு விட்னஸா வச்சு இந்த மேரேஜ் நடக்குது. இப்போ மேரேஜ் ஆகி 9 months ஆயிடுச்சு. டச்சஸ் பிரெக்னெண்டா இருக்காங்க. பொசோலோ தான் அங்க ஸ்பை ஆச்சு. அவனுக்கு ஒரு டவுட் இருக்கு. டச்சஸ் ஒரு வேளை பிரெக்னெண்டா இருப்பாங்களோ, அவங்க கிட்ட பிரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ் எல்லாம் தெரியுதே அப்படின்னு. ஸோ பொசோலோ என்ன பண்றான்னா அவங்களுக்கு ஆப்ரிகாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரூட்டை கொண்டு போய் கொடுக்குறான். யூஸ்வலா ஆப்ரிகாட் சாப்பிட்டா என்ன ஆகும்னா, பிரெக்னெண்டா இருந்தாங்கன்னா அந்த லேபர் பெயினை இன்டியூஸ் பண்ணி விட்டுரும். டச்சஸ் அந்த ஆப்ரிகாட்டை சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு லேபர் பெயின் வந்துடுது. ஸோ இந்த சீக்ரெட்டை மெயின்டைன் பண்றதுக்காக ஆண்டனியோவும் அந்த மெய்டும் என்ன சொல்லிடுறாங்கன்னா, டச்சஸ்க்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கு, அதனாலதான் இந்த சத்தம்லாம் வருது அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. இப்போ ஆண்டனியோ தான் அங்க ஸ்டீவர்டா இருக்கான். ஹவுஸ் ஹோல்ட் அஃபேர்ஸ் எல்லாம் அவன் தான் பாத்துக்கிறான் இல்லையா. ஸோ அதனால பொசோலோ கிட்ட போயிட்டு, நீ கொடுத்த ஆப்ரிகாட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் டச்சஸ்க்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, அதுல பாய்சன் ஏதாவது தடவி இருக்கா அப்படின்னு என்கொயரி பண்றான். பொசோலோ வந்து இல்ல அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிடுறான். அந்த இடத்த விட்டு பேசிட்டு போகும்போது ஆண்டனியோ கிட்ட இருந்து ஒரு பேப்பர் கீழே விழுந்துடுது. அதை ஆண்டனியோ கவனிக்காம போயிடுறான். இப்போ இந்த பேப்பரை பொசோலோ எடுத்துடுறான். அந்த பேப்பர்ல என்ன இருக்குன்னா, ஒரு பேபியுடைய ஹாரோஸ்கோப் பிறந்திருக்கு இல்லையா அந்த குழந்தையுடைய ஜாதகம் தான் அந்த பேப்பர்ல இருக்கு. ஸோ இப்போ பொசோலோக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது டச்சஸ்க்கு ஒரு குழந்தை தான் பிறந்திருக்கு அப்படிங்கிறது. இவன் தான் ஸ்பை ஆச்சே, ஆட்டோமேட்டிக்கா இப்போ நியூஸ் யாருக்கு போவோம், அவங்களோட பிரதர்ஸ்க்கு இல்லையா. ஸோ அவங்க 2 பிரதர்ஸ்க்குமே இந்த நியூஸ் போயிட்டு சேருது. இப்போ அவங்களுக்கு ரொம்ப கோவப்படுறாங்க பிரதர்ஸ் 2 பேருமே. நம்மளோட நோபல் பிளட் வந்து கலங்கமாயிடுச்சு, இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு. பிளஸ் இவங்களுக்கு ஒரு பர்சனல் லாஸும் இருக்கு, ப்ராப்பர்ட்டி வந்து இவங்களுக்கு வராது இல்லையா. ஸோ 2 பிரதர்ஸுமே ரொம்ப கோவப்படுறாங்க. பட் இந்த குழந்தையோட ஃபாதர் யாருன்னு தெரியாததால 2 பேருமே கொஞ்சம் அமைதியா இருக்காங்க. அடுத்த ஃபியூ இயர்ஸ்ல டச்சஸ்க்கு இன்னும் 2 குழந்தை பிறக்குது. இந்த விஷயமும் அவங்க பிரதர்ஸ்க்கு தெரிய வருது. இப்போ ஃபெர்டினண்ட் வந்து யாருக்கும் தெரியாம டச்சஸை அவளுடைய பெட் சேம்பர்ல போய் பாக்குறான். கோர்ட்ல பார்க்காம பெட் சேம்பர்ல போய் பார்த்துட்டு டச்சஸை மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஒரு கத்தியை கையில கொடுத்துட்டு, நீ இவ்வளவு கேவலமான ஒரு காரியத்தை பண்ணிட்ட, நம்மளோட நோபல் பிளட் வந்து கலங்கப்படுத்திட்ட, நீ இனிமேல் உயிரோடவே இருக்கக்கூடாது, இந்த கத்தியை வச்சு நீயே உனக்கு கொன்னுக்கோ அப்படின்னு சொல்றான். பயந்து போன டச்சஸ் உண்மையை ஒத்துக்கிறாங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதன் மூலயமா பிறந்த குழந்தைங்க தான் இந்த 3 பேரும் அப்படின்னு. இப்போ ஃபெர்டினண்ட்க்கு ரொம்ப கோவம் வந்து, நான் இனிமேல் உன் முகத்திலேயே முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாரு. இப்போ டச்சஸ்க்கு தெரிஞ்சிடும், அண்ணன்க 2 பேரும் இதுக்கு மேல அமைதியா இருக்க மாட்டாங்க, ஆண்டனியோவை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு. ஆண்டனியோ மேல போய் புகார் ஒண்ணு வச்சு அவன் அந்த பேலஸை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. ஆக்சுவல் பிளான் என்னன்னா, ஆண்டனியோ குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு வெளியே போன உடனே இவங்களும் அவங்க கூட லேட்டர் போய் ஜாயின் பண்ணிக்கிறது தான் பிளான். ஸோ இப்போ ஆண்டனியோ வந்து வேற ஒரு பிளேஸ்க்கு சேஃபா போயாச்சு. ஆண்டனியோ போன உடனே பொசோலோக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது, ஆண்டனியோவை தான் சீக்கிரட்டா மேரேஜ் பண்ணியிருக்காங்க. பொசோலோ கேஷுவலா போயிட்டு டச்சஸ் கிட்ட, நீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, ஆண்டனியோ வந்து ரொம்ப லாயலான ஒரு பர்சன் அப்படின்னு ரொம்ப ஆண்டனியோ மேல ரொம்ப கன்சர்னா பேசின உடனே டச்சஸ் வந்து பொசோலோவை ரொம்ப நம்பிடுவாங்க. அவங்களுக்கு தெரியாது இல்லையா இவன் தான் ஸ்பை அப்படின்னு. எல்லா உண்மையும் பொசோலோ கிட்ட சொல்லிடுவாங்க, ஆண்டனியோ மேல இவ்வளோ பாசமா இருக்கானே அப்படின்னு. ஆண்டனியோவை தான் நான் சீக்கிரட்டா மேரேஜ் பண்ணியிருப்பேன், இந்த 3 குழந்தைங்களுக்கும் ஃபாதர் வந்துட்டு ஆண்டனியோ தான். இப்போ ஃபர்ஸ்ட் ஆண்டனியோ வந்து ஃபர்ஸ்ட் சன்னை கூட்டிட்டு போயிருப்பாரு. அவங்க 2 பேரும் போயிருப்பாங்க. ஆஃப்டர் ஃபியூ டேஸ் நாங்களும் போயிட்டு ஆண்டனியோ கூட ஜாயின் பண்ணிப்போம் அப்படிங்கிற ஃபுல் பிளானையும் பொசோலோக்கு இப்போ சொல்லிடுவாங்க. ஈவென்ச்சுவலி டச்சஸ் உடைய பிரதர் கார்டினல் இருக்கார் இல்லையா, அவரு ஜூலியா அப்படிங்கிற ஒரு பொண்ணு கூட அஃபேர் வச்சுட்டு அவரோட லைஃப் அப்படியே போயிட்டு இருக்கும். இப்போ பொசோலோ மூலியமா இந்த ஃபுல் பிளானுமே அவங்க 2 பிரதர்ஸ்க்குமே தெரிய வந்துடும். இப்போ ரோம்ல இருக்க அவங்க பிரதர்ஸ்க்கு ரொம்ப கோவம் வந்துடுது. எப்படியாவது டச்சஸை ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க. கார்டினல் அவருடைய பவரை யூஸ் பண்ணி ஆண்டனியோ, டச்சஸ் அண்ட் அவங்க குழந்தைங்களை கண்ட்ரியை விட்டே பேன் பண்ணிடுறாரு. என்னதான் பேன் பண்ணாலும் பர்சனலா அவங்கள ரிவெஞ்ச் பண்ணணும் அப்படின்னு இந்த பிரதர்ஸ்க்கு கோவம் இருக்கு. இப்போ ஃபெர்டினண்ட் என்ன பண்றாருன்னா, ஆண்டனியோவை நம்ம வந்து சமாதானமா போயிடலாம் அப்படின்னு சமாதான பேச்சுக்கு கூப்பிடுறாரு. பட் ஆண்டனியோவுக்கு தெரிஞ்சிடுது, இது வந்து ஒரு ட்ராப் தான், நம்மளை கொல்றதுக்கு தான் இந்த ட்ராப்ல மாட்ட வைக்க அவங்களை கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு இவரு தன்னுடைய ஃபர்ஸ்ட் பையனை மட்டும் கூட்டிட்டு மில்லன் அப்படிங்கிற பிளேஸ்க்கு தப்பிச்சு போயிடுறாரு. டச்சஸும் மிச்சம் இருக்க 2 குழந்தைங்களை கூட்டிட்டு போறதுக்குள்ள பொசோலோக்கு அவங்க பிரதர்ஸ் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் வருது, அவங்கள அரெஸ்ட் பண்றதுக்கு. ஸோ பொசோலோ போயிட்டு இவங்க தப்பிச்சு போறதுக்கு முன்னாடி டச்சஸையும் அவங்க 2 குழந்தைகளையும் பணைய கைதிகளா பிடிச்சு வச்சுக்கிறாரு. இப்போ ஃபெர்டினண்ட் டச்சஸை மீட் பண்ண வராரு. டார்க் டைம்ல மீட் பண்ண வராரு. ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு இல்லையா, உன் முகத்திலேயே முடிக்க மாட்டேன்னு. அதனால ஒரு டார்க் பிளேஸ்ல மீட் பண்ணி ஒரு வேக்ஸ்னால செய்யப்பட்ட ஒரு கையை வந்து டச்சஸ் கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு, இது வந்து ஆண்டனியோட கை தான், நாங்க ஆண்டனியோவை கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. டச்சஸ் ரொம்ப அழறாங்க. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாருன்னா, உன்னோட குழந்தைங்களையும் நாங்க கொன்னுட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே டச்சஸ் ரொம்ப கதறி அழுறாங்க.
இதுக்கு மேல நான் ஏன் உயிரோட இருக்கணும்? என்னையும் கொன்னுடு, நானும் செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லி கதறுறாங்க. இத பார்த்த பொசோலோக்கு ரொம்ப பாவமா இருக்கு. ஆனாலும் ஃபெர்டினண்ட்க்கு வெறி அடங்கல. இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்க மேட் பீப்பிள் எல்லாம் கொண்டு வந்து டச்சஸ டார்ச்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பொசோலோ கிட்ட சொல்றாரு. இத செய்யறதுக்கு பொசோலோக்கு கொஞ்சமே விருப்பம் இல்ல. இது வந்து சாலிலாக்கில பொசோலோ வந்து தெரியப்படுத்திட்டே இருக்காரு ஆடியன்ஸ்க்கு. பட் டியூக் ஆர்டர் பண்ணா ஃபாலோ பண்ணி தானே ஆகணும். அதனால விருப்பமே இல்லாம பொசோலோ வந்து மேட் பீப்புள் எல்லாம் டச்சஸ் இருக்க அந்த பிளேஸ்க்கு அனுப்புவாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து டச்சஸை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. பட் டச்சஸ் வந்து ரொம்ப தைரியமா ஒரு மாதிரி காம் அண்ட் கம்போஸ்டா தான் அப்பவுமே இருப்பாங்க. இப்போ பொசோலோ ஓல்ட் மேன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டு நாங்க இப்போ உங்களை கொல்ல போறோம் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அந்த கொலையாளிகள் எல்லாம் வந்து டச்சஸை கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க அந்த 2 குழந்தைகளையுமே கொன்னுட்டு, அந்த சர்வன்ட் இருப்பாங்க இல்லையா? கேரியோலா அவங்களையுமே கொன்னுடுறாங்க. இப்ப ஃபெர்டினண்ட்க்கு அந்த 2 குழந்தைங்களோட டெட் பாடிஸ பார்க்கும்போது எந்த ஒரு ஃபீலும் இருக்காது. பட் தான் தங்கச்சி டச்சஸ் உடைய டெட் பாடிய பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடும். கில்ட்டி ஃபீல் அவருக்கு ரொம்ப வர ஆரம்பிச்சிரும். ஐயையோ! நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோமே! நம்ம சொந்த தங்கச்சியவே கொன்னுட்டோமே! அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. மேட் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இப்போ பொசோலோவும் சொல்லுவான், ஆமா நம்ம பண்ணது தப்பு தான். நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு. இப்போ ஃபெர்டினண்ட் பொசோலோவை திட்ட ஆரம்பிச்சிருவாரு. ஏண்டா நான் தான் இப்படி ஆர்டர் பண்றேன்னா, நீ எதுக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ண? நீ பண்ண இந்த வேலைக்கு உனக்கு நான் பணம்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பொசோலோவையும் திட்டிட்டு அந்த இடத்த விட்டு ஃபெர்டினண்ட் போயிடுறாரு. இந்த சமயத்துல டச்சஸ் வந்து கண் முழிச்சு பாக்குறாங்க. ஏன்னா கழுத்து நெரிச்சு தானே கொண்டு இருக்காங்க. கொஞ்சம் முழிப்பு வருது. உடனே பொசோலோ ஓடி போயிட்டு உங்க ஹஸ்பண்டும் உங்களோட ஃபர்ஸ்ட் குழந்தையும் உயிரோட தான் இருக்கு, இன்னும் சாகலைன்னு உண்மையை சொல்றாரு. இதை கேட்ட உடனே திரும்பவும் டச்சஸ் வந்து உண்மையாவே இறந்து போயிடுறாங்க. பட் மிலன்ல இருக்க ஆண்டனியோவுக்கு தான் ஒய்ஃபோ 2 குழந்தைங்களோ இறந்த விஷயம் தெரியாது. அவரு கார்டினலை மீட் பண்ணி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. ஈவென்ச்சுவலி ஃபெர்டினண்ட்டுக்கு லைக்கோன்த்ரோபியா அப்படிங்கிற ஒரு டிசீஸ்னால பாதிக்கப்படுறாரு. அவரோட கில்ட்னால அவருக்கு அந்த மாதிரி ஆயிடுது. வியர்வுல்ஃப் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் எல்லாம் வந்து உல்ஃப் மாதிரி பிஹேவ் பண்ணுவாராம். ஸோ அஃப்கோர்ஸ் அவர் மேட் ஆயிடுறாரு. கார்டினல் சர்ச்ல ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்காரு இல்லையா? ஸோ அந்த மர்டருக்கும் அவருக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படின்றத வெளியே தெரியாம பாத்துக்கிறாரு. வெளியே தெரிஞ்சா இவரோட அந்த பொசிஷனுக்கு ஆபத்து வந்துடும், பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு. இப்ப ஆண்டனியோவையும் கொன்னுடணும் அப்படின்னு நினைப்பாரு. பிகாஸ் அவன் வெளியே இருந்தா எல்லா உண்மையும் வெளியே தெரிஞ்சிடும். இப்போ பொசோலோவை கூப்பிட்டு நீ எப்படியாவது ஆண்டனியோவை கொன்னுட அப்படின்னு சொல்றாரு. பட் இதுல பொசோலோவுக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா அவன் இப்போ மன வருந்தி திருந்தி இருக்கான். பொசோலோ வந்துட்டு ஆண்டனியோக்கு தான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பான். ஸோ பொசோலோ கார்டினலுடைய மிஸ்ட்ரஸான ஜூலியா கூட ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்திட்டு நீ எப்படியாவது கார்டினல் கிட்ட இருந்து ஒரு வாக்குமூலத்தை வாங்கிக்கோ, எல்லா உண்மையும் அவரோட வாயினாலே சொல்ல வச்சிருன்னு சொல்றான். இப்போ ஜூலியாவும் கார்டினல் கிட்ட போயிட்டு அவர்கிட்ட பேசி எல்லா உண்மையும் அவர் வாயினாலே சொல்ல வைக்கிறா. எல்லா உண்மையும் சொன்னதுக்கு அப்புறம் தான் கார்டினலுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. நம்ம எதுக்கு எல்லா உண்மையும் இவகிட்ட சொல்லணும்? ஒருவேளை இது ட்ராப்பா இருந்தா என்ன பண்றதுன்னு யோசித்து அங்க ஒரு புக் இருக்கு. அது வந்து பாய்சன் அப்ளை பண்ணப்பட்ட ஒரு புக்கு. அந்த புக்கை கிஸ் பண்ண வைக்கிறாரு. அதை கிஸ் பண்ண உடனே ஜூலியாவும் இறந்து போயிடுறா. இதை பார்த்துட்டு இருந்த பொசோலோ வெளியே வந்துட்டு நீ இப்ப சொன்ன எல்லா உண்மையும் நான் கேட்டுட்டேன், இப்ப இவளை கொன்ன பத்தியா அதையும் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. பட் கவலைப்படாதீங்க, இதை நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு நான் ஹெல்ப்பும் பண்றேன் அப்படின்னு சொல்றான். பட் இதுக்கு பதிலா நீங்க எனக்கு ஏதாவது கொடுக்கணும், பணம் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான். அது கார்டினலும் ஓகே சொல்றான். என்னால என்ன முடியுதோ அதை நான் பண்றேன் அப்படின்னு சொல்றான். பட் பொசோலோ சும்மா இப்படி சொன்னாலும் அவன் மனசுல ஆண்டனியோவையும் அவனுடைய குழந்தையும் எப்படியாவது காப்பாத்தணுங்கிறது தான் இருக்கு. இப்ப கார்டினலுடைய பேலஸ்ல அங்க இருக்க எல்லார்கிட்டயும் கார்டினல் சொல்றாரு, ரூம்குள்ள என்ன சத்தம் கேட்டாலும் யாரும் வரக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. அப்புறம் கார்டினல் பேசிட்டு இருக்கிறத பொசோலோ ஒட்டு கேட்கிறாரு. கார்டினல் என்ன பேசுறாருன்னா, பொசோலோ ஆண்டனியோவை கொன்னதுக்கு அப்புறம் பொசோலோவையும் எப்படியாவது போட்டு தள்ளிடணும் அப்படின்னு பிளான் பண்றது பொசோலோக்கு தெரிய வருது. இப்போ பொசோலோ என்ன யோசிக்கிறாரு, கார்டினலை கொண்டுட்டு ஆண்டனியோவையும் அவனோட குழந்தைங்களையும் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இது எதுவுமே தெரியாத ஆண்டனியோ என்ன பண்றான்னா இந்த இடத்துக்கு சமாதானம் பேசுறதுக்காக வந்துடுறான். இப்போ மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் இருட்டுக்குள்ளதான் நடக்குது. இப்போ பொசோலோ ஆண்டனியோவை கார்டினல்னு நினைச்சு குத்தி கொன்னுடுறான். குத்துனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஆண்டனியோன்னு. ஆண்டனியோ இருக்கிற தருவாயில அவன் கிட்ட பொசோலோ இந்த மாதிரி உன்னோட ஒய்ஃபும் குழந்தைங்களும் இறந்துட்டாங்க அப்படிங்கறது விஷயத்த சொல்றான். கேட்ட உடனே ஆண்டனியோ இதுக்கு மேல நான் உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு மனசு வெறுத்து போயிட்டு அதே இடத்துல அவனும் இறந்து போயிடுறான். இப்ப கார்டினல் உள்ள வராரு. வந்த உடனே பொசோலோ குத்திடுறான். கார்டினல் ரொம்ப ஷவுட் பண்றாரு, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு. பட் யாரும் வரல. இவருதான் முன்னாடியே ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டார்ல யாரும் வரக்கூடாதுன்னு. ஸோ யாருமே ஹெல்ப்க்கு வரல. அதுக்குள்ள 2 டைம்ஸ் பொசோலோ கார்டினலை குத்திடுறான். இந்த சமயத்துல ஃபெர்டினண்டும் உள்ள வரா. ஃபெர்டினண்ட் தான் மேடா இருக்கான் இல்லையா? கார்டினலை டெவில்னு நினைச்சு ஃபெர்டினண்டும் இப்ப கார்டினலை குத்திடுறான்.
அதுக்கப்புறம் பொசோலோவையும் சேர்த்து குத்துறான். அதே கத்திய உருவி இப்போ பொசோலோ ஃபர்டினண்ட்டையும் குத்திடுறான். அங்க எல்லாரும் இறந்து கிடக்குறாங்க. சாகிற தருவாயில பொசோலோ மட்டும் எழுந்து என்ன சொல்றான்னா, நம்மளோட இந்த நிலைமைக்கு காரணம் நம்ம தான், நம்ம செஞ்ச செயலால தான் இந்த நிலைமை நமக்கு வந்துச்சு அப்படின்னு இந்த ஃபைனல் ஸ்பீச்சை கொடுத்துட்டு அவனும் இறந்து போயிடுறான். எல்லாரும் இறந்ததுக்கு அப்புறம் டீலியோ ஆண்டனியோட பையனை கூட்டிட்டு இந்த சீனுக்கு வரா. டீலியோ ஆண்டனியோட ஃப்ரெண்டு வந்து எல்லாரும் இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு ஓகே முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, இப்போ ஆண்டனியோட பையனுக்கான உரிமைகளை நான் அவனுக்கு வாங்கி தருவேன். ஏன்னா லீகல் ஹேர் உயிரோட இருக்கிறது இப்போ ஆண்டனியோட பையன் மட்டும்தானே. ஸோ அவனுக்கான உரிமைகளை நான் அவனுக்கு கண்டிப்பாக பெற்று தருவேன்னு டீலியோ ப்ராமிஸ் பண்ணுற மாதிரி இந்த ப்ளே முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.